எல்லா உறவுகளுக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் எப்படி பொங்குச்சோ அதே மாதிரி நம்ம வீட்டில் மகிழ்ச்சி எப்பவும் பொங்கி இருக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நேற்று நைட்டே கோலெல்லாம் போட்டு தான் வந்து தூங்கணும். நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து போட்டுட்டு சிம்பிளாக போட்டுட்டு தான் வந்து தூங்கணும். மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் போதே ஒரு சேடான ஒரு நியூஸில் தான் டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. அவங்க வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வரத்துக்குள்ளே நம்ம வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு இருந்தேன். நல்லா சூப்பராக வந்து பொங்கல் வந்து பொங்கி வந்திருந்தது. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. பட் ஹஸ்பண்ட் வந்து அந்த நியூஸ் சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து போகிற மாதிரி இருந்தது. அதனால லஞ்ச் வந்து எனக்கு மட்டும்தான் குக் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போது அந்த பொங்கல் படைக்கிறதுக்கு சரியான நேரம் இல்லை. அதனால வந்து நான் சாமிக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்புங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்டுமே அங்கே கிளம்புனதுக்கு அப்புறமா ஈவினிங் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, அன்னைக்கு ஈவினிங் வந்து மகர ஜோதி இல்லையா, அதையெல்லாம் பார்த்துட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு நிறைவாக வந்து நாள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.